ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பிரியவா சரணம். காலை எழுந்தவுடன் நீங்க இந்த ஒரே ஒரு வார்த்தை கொண்ட ஸ்லோகங்களை, ஒத்த வார்த்தை கொண்ட இந்த மந்திரத்தை நீங்க உச்சரித்தா போதும். உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், நீங்க தினம் தினம் கஷ்டப்படக்கூடிய உங்க வாழ்க்கை மாறி சந்தோஷமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கி, திருமண தடை, கல்வி பிரச்சனை, கல்வி மண்டையில் ஏறாமல் இருப்பது போன்ற ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கும். அது மட்டுமல்லாமல் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்வது மூலம் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் மாறும். நீங்கள் நினைத்தது நடக்கும். உங்கள் குழந்தைகளின் தலையெழுத்தும் மாறும். அப்படிப்பட்ட ரொம்பவே சக்தி வாய்ந்த பெரியவா சொன்ன நம்ம அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெரியவா பார்க்க அன்று ஒரு தினம் பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் அலைமோதியது. அந்த ஒரு நாள் எல்லா பக்தர்களுக்கும் பெரியவா முடிந்த அளவுக்கு சரியான பதிலை கூறி அனுப்பினார். அன்று ஒரு நாள் ஒரு நபர் வந்து பெரியவாயிடம் கூறிட்டார், பெரியவா, நினைத்தது எதுவுமே நடக்க முடியும் பெரியவா. நான் ஒன்று நினைக்கிறேன், ஆனால் அது வேற ஒன்று மாதிரி நடக்குது. எனக்கு இப்போ வயசு 38 ஆச்சு. நான் 22 வயசுலேருந்து ஒவ்வொரு தொழிலாக தொடங்குறேன். ஆனால் இந்திய வரைக்கும் நஷ்டங்கள் தான் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. எனக்கு எதிரியாவது வெற்றி கிடைச்சிடும் அப்படின்னு நானும் முயற்சி பண்றேன். கடுமையாக உழைக்கிறேன். தினமும் 12 மணி நேரம் தான் எல்லாரும் உழைப்பாங்க. ஆனால் நான் தினமும் 16-17 மணி நேரம் வேலையாகவே இருக்கேன். தூங்குறத தவிர வேற எந்த ஒரு வேலையும் நான் செய்யறதில்ல. வெளியே கூட எங்கேயும் போறதில்ல. இத்தனை வருஷமா நான் கஷ்டப்படதான் செய்யறேன். ஆனா எந்த ஒரு விஷயங்களும் எனக்கு நடக்க முடிக்கி. எல்லாமே நடக்கிற மாதிரி வர்றது ஆனா நடக்க முடிக்கி. இது மட்டும்தான் பார்த்தா குடும்பத்துக்குள்ள வேற தேவையில்லாத பிரச்சனைகள், சண்டைகள்லாம் வருது. முக்கியமா இந்த கடன் தொல்லை எனக்கு நிறைய வந்துருச்சு. எதுலையாவது சக்சஸ் ஆயிடலாம் அப்படின்னு நானும் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா எல்லாத்துலயும் நான் தோல்வி தான் அடையிறேன். இதனாலேயே எனக்கு பிடிச்சவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, என்ன எல்லாருமே என்னை மதிக்க மாட்டாங்க, என்னை அவமானப்படுத்துறாங்க. நான் வந்தாலே என்ன அசிங்கமா பேசுறாங்க. என் மனசே உடைஞ்சு போச்சு பெரியவா. இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு தெரியல. நானும் நிறைய முயற்சி பண்றேன். இப்போ கூட பாருங்க, நான் ஒரு புதியதா ஒரு தொழில் தொடங்கலான்னு தான் இருக்கேன். அதுக்கு கூட அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஆனா அதுவும் வெற்றி அடையுமான்ற ஒரு பயம் இருக்கு. நானும் முயற்சி பண்ணதான் செய்யறேன். ஒரே தொழில் தான் பெரியவா, ஆனா வெவ்வேறு முறையில முயற்சி பண்ணி பார்க்கேன். ஆனா முடியல அப்படின்னு அந்த பக்தன் பெரியவாட்ட சொல்றான். பெரியவா சொல்றா, இந்த குலதெய்வம் கோயில் சாமி வேண்டுதல், பூஜை போன்ற விஷயங்கள்லாம் பண்றியா அப்படின்னு கேட்டா. மறக்காம பண்றேன் பெரியவா. குலதெய்வம் கோயிலுக்குலாம் நீங்க சொன்னீங்கன்ட்டு வருஷத்துக்கு 4-5 தடவை போயிட்டு வந்துடுறேன் பெரியவா. முக்கியமா என்னுடைய எல்லா தெய்வத்தையும் வேண்டி மனசார வேண்டிக்கிறேன் பெரியவா. அப்படி இருந்தும் ஏன் தெரியல பெரியவா, என்னோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட கஷ்டங்கள் நடந்துகிட்டே இருக்கு. என்ன பண்றதுனே தெரியாம இருக்கேன் பெரியவா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பெரியவா சொல்றா, சரி கவலைப்படாத. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கும். உன்னோட பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீ காலை எழுந்தவுடன் சொல்லு. வேற எதுவுமே செய்ய வேண்டாம். முக்கியமா இதனை செய்யறதுக்கு முன்னாடி விரதம் இருக்கணும், குளிக்கணும், பூஜை பண்ணணுன்ற அவசியம்லாம் இல்லை. நீ இரவு தூங்கிட்டு காலை எழுந்தவுடன் உன் உள்ளங்கையை பார்த்து சொல்லிடு. வேற எதுவுமே செய்ய வேணாம். நீ வேற எதுவுமே செய்ய வேணாம். நைட்டு தூங்கினதுக்கு அப்புறம் காலை எழும்பொழுது செஞ்சு பாரு. அப்படி செஞ்சுட்டேன்னா போதும், உன் குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நீங்கி நீயும் சந்தோஷமா இருக்க, உன்னோட குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லோருமே சந்தோஷமா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பெரிய சொல்றா. அது என்ன ஸ்லோகம் என்பதை நம்ம பார்ப்போம். ஓம் நாராயண போற்றி. ஓம்